இன்றைய நாளில் அன்னை மரியாள் பாவிகளின் அடைக்கலமாக இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 20, அதே போல எண்ணிக்கை புத்தகம் அதிகாரம் 35 வாசிக்கிறோம். அங்கே அடைக்கல நகர்கள் என்கிற ஒரு பகுதி, அந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு பெரிய கொலையாளி, எவ்வளவு பெரிய தண்டனைக்குரியவராக இருந்தாலும் அந்த அடைக்கல் நகருக்குள்ள வந்து புகுந்துட்டார் அப்படின்னா அந்த மனிதன் உயிர் வாழ தகுதியுள்ளவன், உயிர் வாழ உரிமையுடையவன். அப்போ என்ன பண்ணுவாங்க, தப்பு செய்கிறவங்க, உயிர் வாழணும்னு ஆசைப்படுறவங்க அந்த அடைக்கல் நகருக்குள்ள போகிறாங்க. அப்படி போகின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது, அவருடைய வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது, நீடு ஆயுள் கிடைக்கிறது. அதே போல தான் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவியாக இருக்கிறேன், என்ன செய்யணும்னு தெரியலை, அப்படியே முள்ளி பிதுங்கி நிற்கிறப்ப அன்னை மரியாளோட அடைக்கலமாக பற்றி கொண்டோம் அப்படின்னா அன்னை மரியாள் நமக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக, அடைக்கலம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, என்ன செய்யறோம் அப்படியே குழப்பத்தில் இருக்கிறோம், முழி பிதுங்கி போய் நிற்கிறோம். இந்த நேரத்தில் அன்னை மரியாள் நமக்கு சொல்றாரு, கவலைப்படாத, நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், அடைக்கல தாயாக இருக்கிறேன், என்னுடைய பரிந்துரை உனக்கு எப்போதும் உண்டு என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.